மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா பிப்ரவரி 5, 2026 வியாழக்கிழமை என்ன கண்டஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மணிப்பூரின் முதல்வராக மைத்தேகி சமூகத்தைச் சேர்ந்த யும்னாம் கெம்சன் சிங் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காரு. துணை முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா குகி சமூகத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்ஜன் நாகா சமூகத்தைச் சேர்ந்த எல்டிகோ ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காங்க. அந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. மணிப்பூர் வந்து பார்த்திங்கன்னா மைத்தேகி குகி சமூகத்தினிடையான மோதல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை நிலவுனுச்சு. ஓகேங்களா? இதில் சுமார் 260 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்து ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்திருக்காங்க. இந்த வன்முறை காரணமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி 9 மாநில முதல்வர் பதவி வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை சேர்ந்த பிரெயின் சிங் வந்து ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியில் பிப்ரவரி 12 வந்து பார்த்திங்கன்னா நிறைவடை இருக்குது. ஓகேங்களா? மீண்டும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்களாட்சி கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். அடுத்தது ஐசிஎஃப் தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா 80,000வது ரயில் பெட்டி வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1955ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் வந்து நிறுவப்பட்டுச்சு. சாதாரண ரயில் பெட்டிகளை தயாரித்த அந்த தொழிற்சாலை வந்து தற்போது உலகத்தரத்திலான எமு டெமு எனப்படும் நவீன ரயில் பெட்டிகளையும் குளிர்சாதன பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருது. நம் நாட்டுக்கான ரயில் பெட்டிகள் மட்டுமின்றி ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரயில் பெட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐசிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சுட்டு வராங்க. அதிவேக விபத்து நிவாரண ரயில் பெட்டி, மகாராஜா சுற்றுலா ரயில் பெட்டி, கொல்கத்தா மெட்ரோவுக்கான ரயில் பெட்டிகள் என உலக அளவில் ரயில் பெட்டி உற்பத்தியில் முன்னிலை வகுத்து வந்து பார்த்திங்கன்னா இயங்குது. ஓகேங்களா? இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 80,000வது ரயில் பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூத்த கல்வியாளரான எஸ் ராஜகோபாலன் வந்து பார்த்திங்கன்னா 95 வயதில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு சீர்திருத்தங்களே அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஓகேங்களா? கருணாநிதி முதல்வராக இருந்தபோது நடைமுறைப்படுத்தப்பட்ட சமச்சீர் கல்விக்கான குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினராக இருந்து பல ஆக்கப்பூர்வ ஆலோசனைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது திண்டிவனத்தை அடுத்து கொல்லார் கிராமத்தில் உள்ள சிப்காட் வளாகத்தில் என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்தினரின் கனவுகளை சேகரிப்பதுடன் இளைய தலைமுறையினரின் எண்ணங்களை அறிந்து அவர்களின் கனவுகளை சேகரிக்க என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தை செயல்படுத்தி இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம் என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற இணையதளமும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இணையதளத்தில் பதிவாகும் கனவுகளின் அடிப்படையில் இளைஞர் நலனுக்காக திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவர்களின் எதிர்கால கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 10,000 முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நிறைவடைஞ்சிருக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 2025 ஜூலை 17 உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. நகர்ப்புற பகுதிகளில் 3,768 முகாம்களும் ஊரகப்புற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 6,232 முகாம்களும் என 10,000 முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பேராசிரியர் வா ஜெயதேவன் வந்து பார்த்திங்கன்னா காலமாக இருக்கார். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையின் முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? கடந்த 2010 வந்து பார்த்திங்கன்னா கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு ஆய்வரங்கத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். கவிஞர் அரிமா நோக்கு காலாண்டிதழின் இணை ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா? இவரது மேற்பார்வையில் ஏராளமான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகராதி, இலக்கணம், நாட்டுப்புறவியல், புதினம், மொழியியல் என பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகளில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் அமைத்த பல்வேறு கல்வி குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக வந்து உறுப்பினராகவும் பதவி வச்சிருக்காரு. பேராசிரியர் வா ஜெயதேவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு 2013 கியாபே விஸ்வநாதன் விருது வழங்கி கௌரவிச்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியோட ஒரு முக்கியமான சாதனை, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் மரபணுக்களுக்கு ஏற்றவாறு மருந்துகளை பரிந்துரைக்கும் வகையில் புதிய தரவுதளத்தை சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் விழிப்புணர்வுடன் கண்டறிந்து சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் பிப்ரவரி 4 வந்து பார்த்திங்கன்னா உலக புற்றுநோய் தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை ஐஐடி வளாகத்தில் இந்தியாவின் முதல் முறையாக புற்றுநோய் மரபணு தரவுதளத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் வி காமகோடி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? தேசிய புற்றுநோய் பதிவேடு திட்டத்தின்படி நாட்டில் 9 பேரில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். ஆண்டுதோறும் இந்த புற்றுநோய் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 12.8% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டு வருது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி 2020ஆம் ஆண்டில் பாரத புற்றுநோய் மரபணு திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூண்டாய் மோட்டார் இந்தியா தனது பெரு நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்துடன் வந்து தன்னுடைய ஆதரவு வழங்கிச்சு. அதன்படி நாடு முழுவதும் சேகரிக்கப்பட்ட லுக்கேமியா, பெருங்குடல் மற்றும் கணைய புற்றுநோயாளிகளின் மாதிரிகளிலிருந்து முழு மரபணு வரிசை முறைப்படுத்தும் பணி வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கு.
தற்பொழுது பாரத புற்றுநோய் மரபணு வரைபடத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் பொதுவாக அணுகும் வகையில் bcga.litmac.in அப்படின்ற இணையதளத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது குரூப் 4 தேர்வுக்கான வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு ஒரு பிப்ரவரி 24 மற்றும் 25ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. சரிங்களா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அடுத்தது தமிழக அரசு அலுவலகம் மேற்கூரையில் அமைக்கப்படும் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 20 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் பணி வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தொடங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பசுமை எரிசக்தி கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க. ஓகேங்களா. தமிழக அரசில் பல்வேறு துறைகளின் அலுவலகங்கள் சார்பில் மின்சார வாரியத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா முறையாக செலுத்தப்படாமல் பல அலுவலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கிறனால இந்த திட்டம் கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய சில முக்கியமான அரசு அலுவலகங்களுடைய மேற்கூரையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மின் தகடு அமைக்கிற திட்டம். ஒப்பந்தம் எடுக்கும் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மின் உற்பத்தி அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்துவதுடன் 25 ஆண்டுகளுக்கு அதை பராமரிப்பும் பணியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்துக்குவாங்க. மாதம் எவ்வளவு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அலுவலகத்திற்கான மின் பயன்பாடு போக மீதமுள்ள மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாரியம் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செஞ்சுக்குவாங்க. அதற்கான கட்டணத்தை கணக்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு பசுமை எரிசக்தி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கிடுவாங்க. ஓகேங்களா. ஒரு மெகாவாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்ட செலவாக 6 கோடி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது நாட்டில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக இந்திய பதிவாளர் ஜெனரல் வந்து நடத்திருக்கிறார். இதில் முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணி நிகழாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வந்து நடைபெற உள்ளது. இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு நிலைகள், அவற்றின் சொத்துக்கள், வசதிகள் உள்ளிட்ட விவரங்கள் திரட்டப்படும். 2வது கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா. அது அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தில் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. அதற்காக 16,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மின் உற்பத்தி அதிகரிக்க மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஊக்குவித்து வருகிறது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டம் முதன்மையானதாக இருக்குது. ஓகேங்களா. இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் உருவாக்கப்பட்டு வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா மானியம் வழங்கப்படுது. ஓகேங்களா. அது நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா 1 கோடி வீடுகளில் நிறுவி 1 லட்சம் கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்வது, கரியமில வாயு வெளியேற்றத்தை வந்து 72 கோடி டன் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பதும் இலக்காக வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஒவ்வொரு சூரிய மின் உற்பத்தி திட்டம் கிட்டத்தட்ட 25 ஆண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடியது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கு எட்டப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 72 கோடி டன் கரியமில வாயு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இலக்கு. ஓகேங்களா. 25 ஆண்டுகளுடைய அளவு. தில்லி நேபாளம் இடையே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பேருந்து சேவை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. நேபாளத்தில் புகழ்பெற்ற ஏராளமான ஹிந்து கோயில், புத்த மத கோயில்கள் இருக்காங்க. அந்த ஹிந்து கோயில் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்திற்கு சேர்ந்து வழிபட வந்து பார்த்தீங்கன்னா முக்திநாத் கோயில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அந்த கோயிலுக்கு செல்லும் நுழைவாயில் பகுதியில் நேபாளத்தில் காண்டகி மாகாணத்தில் உள்ள பெனி அப்படின்ற நகரம் இருக்குது. இந்த பெனிக்கும் டெல்லிக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து சேவை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து சேவைக்கு நேபாள இந்திய நட்புறவு பேருந்து சேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெயரிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தில்லியிலிருந்து பெனி நகரம் வந்து பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 27 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா நேபாள தொகையில் 5400 ரூபாயும், இந்திய பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3200 ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூலிக்கப்படுது. சரிங்களா. அடுத்தது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் முதல் நாளில் இந்தியாவுக்கு 6 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. தில்லியில் புதன்கிழமை தொடங்கிய இந்த போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச்சுட்டில் ஈஷா சிங் வந்து பார்த்திங்கன்னா 239.8 புள்ளியுடன் முதலிடம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாக்ஸாம் எலைட் 2021 குத்துச்சண்டை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஹிதேஷ் குலியா, பிரீத்தி ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியுடன் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸ்பெயினில் லா நூசியா அப்படின்ற நகரில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமிக்க போட்டி 21 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. 214 தலைச்சிறந்த வீரர்கள் வந்து வீராங்கனைகள் வந்து பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா. ஆடவர் 70 கிலோ பிரிவில் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியனான சிதேஷ் குலியா வந்து பார்த்தீங்கன்னா 5-0 அப்படின்ற புள்ளி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறார். அடுத்தது இந்தியாவில் எண்ம பரிவர்த்தனை முறையான யூபிஐ நடப்பு 2025-26 நிதியாண்டில் வந்து டிசம்பர் வரையில் முதல் 9 மாதங்களில் 230 லட்சம் கோடி மதிப்பிலான பரிவர்த்தனை வந்து எட்டி புதிய சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவுக்கு வெளியே தற்போது பூடான், பிரான்ஸு, மொரிஷியஸ், நேபாளம், கத்தார், சிங்கப்பூர், இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 8 நாடுகளில் யூபிஐ சேவை வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா. உலகளவில் நடக்கும் சில்லறை பரிவர்த்தனையில் 49% பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மட்டுமே கொண்டுள்ளது. இதன் காரணமாக உலகின் மிகப்பெரிய சில்லறை உடனடி பண பரிவர்த்தனை அமைப்பாக யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நிதியம் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.